Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் ரூபாய் 424 கோடியே 38 லட்சம் செலவில் 4 வழிச்சாலையாக மேம்படுத்தப்பட்ட மல்லிகைக்கரை ராசிபுரம் திருச்செங்கோடு ஈரோடு சாலையையும், மதுரை மாவட்டம் பழங்காநத்தத்தில் ரயில்வே கடவிற்கு மாற்றாக ரூபாய் 68 கோடியே 38 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்தையும், ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்பாக்கத்தில் ரூபாய் 6 கோடியே 32 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள பழங்குடியிருக்கான மறு குடியமர்வு குடியிருப்புகளையும் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் ரூபாய் 424 கோடியே 38 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தற்போதைய இருவழிச்சாலையான மல்லிகைக்கரை ராசிபுரம் திருச்செங்கோடு ஈரோடு சாலையில் 0.75 கிலோமீட்டர் நீளத்திற்கு 17.50 மீட்டர் அகல 4 வழிச்சாலையாகவும், ஆலம்பாளையம் முதல் பள்ளிப்பாளையம் வரை 40 கிலோமீட்டர் நீளத்திற்கு சேவை சாலையுடன் கூடிய தட உயர்மட்ட சாலை மதுரை மாவட்டத்தில் 68 கோடியே 38 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பழங்காநத்தத்தில் ரயில்வே 366க்கு மாற்றாக பழங்காநத்தம் டிவிஎஸ் ஜெய்ஹிந்தபுரம் பகுதிகளை இணைக்கும் வகையில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 6 கோடியே 32 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மேல்பாக்கம் கிராமத்தில் அரக்கோணம் புறவழிச்சாலை அமைக்கும் நேர்பாட்டில் நிலையெடுப்பில் பாதிக்கப்பட்ட 41 இருளர் பழங்குடி குடும்பங்களின் மறுகுடியமர்வு மற்றும் மேம்பாட்டிற்காக கட்டப்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் ஆகியவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. உயர்மட்ட சாலை, ரயில்வே மேம்பாலம் மற்றும் இருளர் பழங்குடி மறுகுடியமர்வு திட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் உயர்மட்ட சாலை மேம்பாலத்துடன் மேம்படுத்தப்பட்ட திருச்செங்கோடு ஈரோடு சாலை மற்றும் மதுரை மாநகரில் பழங்காநத்தம் டிவிஎஸ் நகர் மற்றும் ஜெய்ஹிந்துபுரம் பகுதிகளை இணைக்கும் ரயில்வே மேம்பாலம் மற்றும் மேல்பாக்கம் கிராமத்தில் நிலநடுப்பில் பாதிக்கப்பட்ட 41 இருளர் பழங்குடி குடும்பங்களின் மறு குடியமர்வு மற்றும் மேம்பாட்டிற்காக கட்டப்பட்ட குடியிருப்பு கட்டடங்களை தனது திருக்கரங்களால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்நிகழ்வில் வருகை புரிந்து சிறப்பித்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இவ்விழாவில் வருகை புரிந்து சிறப்பித்த மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய செயலாளர் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர்களுக்கும் பிற அலுவலர்களுக்கும் மதிப்பிற்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கலைஞர் பண்பாடு மாநாடு மைய அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்களும், மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும், மாண்பு பொதுப்பணி அமைச்சர் அவர்களும், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உயர் அலுவலர்களும் வருக வருக வரவேற்கிறேன். பொதுப்பணி சார்பில் முத்துக்காடு கிராமத்தில் ரூபாய் 525 கோடி மதிப்பீட்டில் 5.12 லட்ச சதுரடி பரப்பில் நவீன வசதியுடன் கூட்டிய உலகத்தரமான கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்திற்கு அடிக்கல் நாட்டுமாறு முதலமைச்சர்கள் வரவேற்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நவீன தமிழ்நாட்டை வடிவமைத்த சிற்பி தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரில் சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த பன்னாட்டு மாநாட்டு மையம் நிறுவப்படும் என 2/6/2022
23 அன்று அறிவிக்கப்பட்டது. இந்த மையம் ரூபாய் 525 கோடி மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு கிராமம் கிழக்கு கடற்கரை சாலையில் 37.99 ஏக்கர் பரப்பளவில் அனைத்து வசதிகளுடன் 5,12,800 சதுர அடி பரப்பில் கட்டி முடிக்கப்பட உள்ளது. புதிய பன்னாட்டு மாநாட்டு கட்டடத்தில் தேவைக்கேற்ப பரப்பளவில் மாற்றம் செய்யப்பட்டு ஒரே நேரத்தில் ஒன்று அல்லது பல நிகழ்வுகள் நடைபெறும் வகையில் பின்வரும் வசதிகள் உள்ளடக்கப்பட உள்ளன. 10,000 நபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அளவிலான பொருட்காட்சி அரங்கம், 5,000 நபர்களுக்கான முழுமையான வசதியுடன் கூடிய மாநாட்டு மண்டபம், 1,500 பார்வையாளர்கள் அமரக்கூடிய வகையில் கலையரங்கம். மேலும் பொருட்காட்சி அரங்கத்தின் கீழ்த்தளம் மற்றும் வெளிப்புற வளாகத்தில் 1,638 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 1,700 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தத்திற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. பார்வையாளர்கள் வசதிக்காக 9 மின் தூக்கிகள் போன்ற நவீன வசதிகள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் முழு கட்டடமும் குளிரூட்டும் வசதியுடன் அமைய உள்ளது. வளாகத்தின் முழுவதற்குமான மின் ஆக்கி வசதி, பவர் பேக்கப் சிஸ்டம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைத்து பன்னாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணம் பொருட்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடத்திட இந்த கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் கட்டி முடித்து பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. இந்த மாபெரும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் என்னும் மிக பெரும் கட்டடம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக பதியப்பட்டுள்ளது. இந்த மையம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் மிக முக்கியமான கட்டடமாக அமையும் என்பது உறுதி. இம்மைய கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டி இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்து தமிழகத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு புதிய வரலாறு உருவாக்கியதற்காக பொதுப்பணித்துறையின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் எனும் இந்த கனவுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அரசு தலைமைச் செயலர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அரசு கூடுதல் தலைமைச் செயலர் அவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1,951. Green Park Coaching Center.